கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்கள் புஸ்தகம் 13ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி இதில் கூறப்பட்டிருக்கிறது. இதில் சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக சொல்லுகிறான்: கர்த்தாவே, இதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். என் தேவனாகிய கர்த்தாவை நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரணையில் நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்திருடும். நான் உன்னுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். உன்னுடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும் என்று சொல்லிவிட்டு கடைசியாக அவன் வார்த்தை சொல்றான்: கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய சங்கீதங்கள் எப்பொழுதுமே அவன் ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என் ஆத்துமா தொய்து போகிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டம் என்று சொல்லி அவன் ஆரம்பிப்பான். ஆனால் முடிக்கும் போது தேவனுடைய கிருபையை குறித்து அவர் நல்ல அழகாக பேசுவார். அதற்கு உதாரணமாக 77ஆம் சங்கீதத்தில் வேதம் எப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 77ஆம் சங்கீதத்தில் அவர் இப்படியாய் சொல்லுவார்: பூர்வ காலங்களையும் பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்கு தத்தமான தலைமுறை தலைமுறைக்கு ஒழிந்து போயிற்றோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினால தமது உருக்கமான இறக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலதுகரத்திலுள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். இவ்வளோ காரியங்களை சொல்லிவிட்டு இது என்னுடைய பலவீனம் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த 13ஆம் சங்கீதத்தில் எதுவரைக்கும் ஆண்டவரே என் ஆத்துமாவிலே போராட்டம் இருக்கும், எதுவரைக்கும் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான், எதுவரைக்கும் நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு சொல்றாரு: கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன் என்று சொல்லி அவர் சொல்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று சொல்லி ரோமர்கள் நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். 10:38 வாசிக்கும் போது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த மாலை வேளையில் கர்மான தேவ பிள்ளைகளே, இந்த கடந்த வாரம் முழுவதும் நம்ம காத்து கொண்டிருந்தோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் சங்கீதக்காரன் இவ்வளோ பலவீனத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே அவன் சொல்லுகிறான்: கர்த்தருக்கு நன்மை செய்தபடினாலே நான் அவரை பாடுவேன் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம வாசிக்கிறோம் 10:38 படியாக சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்த தேவன், பாவத்திலே சாபத்திலே இருந்த நம்மை வெளியேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அதிக நன்மையான காரியங்களை ஆண்டவர் நமக்காய் செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எனக்கு அன்பானவர்களே, அன்றியோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களிலே பிசாசு பலவிதமான போராட்டங்களை, உபத்திரவங்களை, வேதனைகளை, சஞ்சலத்தை பிசாசு கொண்டு வந்தாலும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார்.
கர்த்தருடைய தடைகளை எல்லாவற்றும் அவர் உடைக்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறாராம். யாத்திராகமத்தின் புத்தகத்துல ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மோசேயை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த எபிரேய ஸ்திரீகள் எகிப்து ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், அவர்கள் தானாகவே குழந்தை பெற்றுக்கொள்ளுபடினாலே இந்த பார்வன் சொன்னான், இந்த தேசத்திலே பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த கண்பானவர்களே, இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அதுவும் இன்று எகிப்தின் ராஜா சிப்பிராள் பூவால் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனைவி மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சிகள் அவரிடத்திற்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் தடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, தேவன் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, வேதம் சொல்லி இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தான் பார்க்கிறோம். எப்படியாவது இந்த இஸ்ரவேல் பிள்ளைகளை, எபிரேய பிள்ளைகளை அவங்க பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு பயந்தார்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி. இந்த சங்கீத புஸ்தகத்துல 23ஆம் சங்கீதம், சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் புகழும் போது இப்படியா சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவருடைய புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்னுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே எப்ப தெரியுங்களா, கர்த்தரை நம்முடைய மேய்ப்பராக வைத்துக்கும் போதுதான். கர்த்தர் நம்முடைய பிரதான மேய்ப்பராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்மை நடத்துகிற ஒருவர் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிற ஒருத்தர் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து அவரை முன்பாக அனுப்பி நாம் பின்பாக செல்லும் பொழுதுதான் கண்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்கிறதா இருக்கிறது. ஆகவே இந்த வேளையிலே வேதம் இப்படியா சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். இன்னும் அநேக நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் செய்ய போறார். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அந்நிய தேசத்தில் அழிவுபட்டு போனாலும் கூட கர்த்தருக்கு பயந்ததுனால என கண்பான தேவ பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த பார்வோனுடைய ஸ்தானத்திலே அடுத்த ஸ்தானத்தில் தேவன் அவனை உயர்த்தி கர்த்தர் அழகு பார்த்தார். ஆகவே என கண்பான தேவ பிள்ளை, இந்த மாலை வேளையிலே இந்த வாரத்தில் இந்த மாதம் முடிவதற்குள்ளாக தேவன் ஒரு பெரிதான நன்மையை நம்முடைய குடும்பத்திற்கு செய்ய போகிறார். ஒரு பெரிதான நன்மை தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அப்ப நம்ம சாதாரணமா பாட போறதில்லை, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நன்மைக்காகவும் நாம் கர்த்தரை குறித்து பாட போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.